திரு நந்தகுமார் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பிரதமர்னா யார் சார்? வருங்காலத்துல தான் நம்ம பார்க்கணும். மக்கள் யாருக்கு ஏகோபித்து ஆதரவு கொடுத்து பிரதம ஆதவர்ஜுனா மந்திரி யார ஆக்க சார் சொல்றாரு? போறாங்கன்ட்டு. அவர் ஆப்வியஸா எந்த ஒரு கட்சிக்காரங்க சொன்னாலும் அவருடைய கட்சி தலைவரை தான் சொல்லுவாங்கங்கிறது யதார்த்தமான உண்மை. ஓ, அது மக்களுடைய ஆதரவு யாருக்கு கிடைக்குதோ அவங்க தான் முதலமைச்சராகவும் வர விஜய்க்கு முடியும், பிஎம் அவங்க தான் ஆம்பிஷன்ஸ் இருக்கும்னு பிரதம நினைக்கிறீங்களா? மந்திரியாகவும் வர முடியும். தெரியல. அது நம்ம ஐயா விஜய் அவர்கள்ட்ட ராதன் ஒரு பண்டிட்லாம் வேற நேர்காணல் சொல்லிருக்காரு எடுத்தீங்கன்னா சார். தான் தெரியும். இல்ல அவரு பண்டிட் சொல்றத நம்ம அவரு சொல்லலாம். ஆனா அது விஜய் ஐயா அவர்களுக்கு அந்த ஆம்பிஷன் இருக்காங்கிறது நீங்க அவர்கிட்ட ஒரு நேர்காணல் எடுத்தீங்கன்னா அவருக்கு தெரியும். பட் இன்னைக்கு ஒரு டீலிமிட்டேஷன் பார்க்கும்போது எனக்கு இரு வேறுபட்ட கருத்துக்கள் இருக்கு அசோகா. ஒண்ணு இன்னைக்கு தாவேகா கொண்டு வந்த ரெசல்யூஷன்ல 543 ஃப்ரீஸ் பண்ணணுங்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்ல. ஓகே. அந்த இருக்கக்கூடிய 543லயே நீங்க மகளிரினுடைய மசோதா அந்த 33% இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்ல, இதுக்காக வெயிட் பண்றீங்கிறதுல எனக்கு உடன்பாடு உண்டு. ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, கடைசியா நம்ம டீலிமிட்டேஷன் பண்ணுனது 1971 சென்சஸ். அன்னைக்கு சென்சஸ் பிரகாரம் இந்தியாவுடைய மக்கள் தொகை 55 கோடி. இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா சற்றேறக்குரிய 138ல இருந்து 40 கோடி வரைக்கும் நெருங்கிக்கிட்டு இருக்கும். அப்போ ஒரு 55 கோடி மக்களுக்கு சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருந்த 543 எண்ணிக்கை எம்பி இன்னைக்கு 140 கோடி சர்வீஸ் பண்றதுக்கு பத்துமானா கட்டாயமா பத்தாது. ஏன்னா இன்னைக்கு நீங்க தேர்தலுக்கு முன்னாடி நீங்க போய் சர்வீஸ் பண்றத கூட விட்டுடுங்க. தேர்தலுக்கு சமயத்துல எங்களுக்கு வாக்களிங்கன்னு சொல்றாங்க பாருங்க எம்பி வேட்பாளர்கள், அவங்க கூட அவங்களுடைய தொகுதியில இருக்கக்கூடிய அத்தனை வீதிகளுக்கும் போய் வாக்கு சேகரிக்காத நிலைமைகள் பல தொகுதிகளை நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா அவ்வளவு பறந்து விரிந்த தொகுதிகள். அடுத்தது அப்ப கட்டாயமா இந்த டீலிமிட்டேஷன் வேணுமானா கட்டாயமா வேணும். ஆனா தாவேகாக்கு எந்த இடத்துல ஒரு இச்சு வருது, ஒரு பயம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு 543 இன்னைக்கு ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட சொல்லும் போது அவர் தெளிவா சொல்றாரு, 71 சென்சஸ வச்சு பண்ணணும், 7.18 விகிதாச்சார அடிப்படையில நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கணும், அப்படி பண்ணலன்னா நான் இந்த தீர்மானத்துக்கு ஆதரவு கொடுக்கறேன்னு சொல்றாரு. அப்ப அவருடைய நிலைப்பாடு என்னன்னாக்கா, இன்னைக்கு உதாரணத்துக்கு இந்த 50% எல்லாத்துக்குமே ஏத்தி கொடுக்கறாங்கன்னா அது ஸ்டேட்டஸ் கோ தான், எந்த மாறுதலும் இல்ல. அப்ப இந்த 50% ஏத்தி கொடுக்கறாங்கன்னா அதுக்கு திமுக உடன்பட்டு வருதுன்னு அர்த்தம் ஆயிடும். அப்போ இன்னைக்கு அந்த தமிழ்நாடு பாதிக்கப்படாத வரைக்கும் அதுல என்ன தப்பு? அதத்தான் நான் இப்ப சொல்ல வரேன். இப்போ இன்னைக்கு நீங்க 2026ல 50% நீங்க எல்லாத்துக்கும் கொடுத்துறீங்க அசோகா. சரி, 2036ல நீங்க மக்கள் தொகை எடுக்கும் போது, ஆனா 10 வருஷத்துக்கு ஒரு தடவை மக்கள் தொகை எடுக்கணும். நீங்க 2036ல மக்கள் தொகையினுடைய அடிப்படையில தான் நீங்க டீலிமிட்டேஷன் அன்னைக்கு சொல்லிக்கிட்டீங்கன்னா, இன்னைக்கு குடுக்கற மாதிரி கொடுத்துட்டு அன்னைக்கு புடுங்கிட்டீங்கன்னா என்ன பண்றங்கிற பயம் தாவேகா அரசாங்கத்துக்கு இருக்கிறது நியாயமான பயம். ஆனா இன்னைக்கு ரெசல்யூஷன், இன்னைக்கு தாவேகா அரசாங்கம் கொண்டு வந்த ரெசல்யூஷன், ஒவ்வொரு ரெசல்யூஷனுக்குமே திமுக காரங்க அட்வைஸ் கொடுத்தாங்க, அமெண்ட்மெண்ட் கொடுத்தாங்க. இன்னைக்கு மேகதாதுக்கு அமெண்ட்மெண்ட் சொன்னாங்க, அக்செப்ட் பண்ணாங்க. அதே மாதிரி மத்திய அரசாங்கத்துல இருந்து நிதி வரணும்னு சொல்லி நிதி அமைச்சர் சொல்லும் போது கூட ஐயா தங்கம் தென்னரசு சொல்றாரு, இல்ல வெர்டிகல் டெவல்யூஷன் நீங்க அதிகம் சொல்றதை விட 50% கேளுங்கன்றாரு. கேட்டகரிக்கெல்லாம் நீங்க நம்பரை மென்ஷன் பண்ணி கேளுங்கன்னு இந்த மாதிரி அறிவுரைகள்லாம் சொல்றாங்க. ஆனா இந்த திமுகக்கு இன்னைக்கு நமக்கு தெரியக்கூடிய இந்த ஒரு சாதாரண விஷயம், இன்னைக்கு குடுக்கற மாதிரி குடித்துட்டு அடுத்த 10வது வருஷத்துல பாப்புலேஷன் அடிப்படையில புடிங்கிட்டாங்கன்னா என்ன பண்றங்கிற பயம் திமுகக்கு தெரியலையா, இல்ல தெரிஞ்ச திமுக பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவு கொடுக்கணுங்கிறதுக்காக வெறும் இந்த விகிதாச்சார அடிப்படையோட மட்டும் நிறுத்திட்டாங்களாங்கிறதா நம்மளுடைய கேள்வி. அப்ப இன்னைக்கு தாவேகா அரசாங்கத்துக்கு உண்டான இந்த பயம், இந்த ஃப்ரீஸ் பண்ணுங்க 543ன்னு சொல்றதுக்கு உண்டான பின்புலம் என்னன்னா, கொடுக்கிற மாதிரி கொடுத்துட்டு புடிக்கிற கூடாதுங்கிறது. ஓகே, ஃபேர் பாயிண்ட் சார், ஃபேர் பாயிண்ட். ஆனா நீங்களே முதல்ல சொன்னதுபடி எவ்வளவு நாள் 543ல நிக்க முடியும்ன்ற கேள்வி இருக்குல்ல. சோ ஏதோ ஒரு மிட் பாயிண்ட் சொல்யூஷனுக்கு நம்ம வந்தானோம். அப்போ 50% யூனிஃபார்ம் இன்கிரீஸ்ங்கிறது கொஞ்சம் அக்செப்டபிளா தெரியலையா? இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த லிமிட்டேஷன், இந்த டீலிமிட்டேஷனுக்கு மட்டும் இல்ல, இனிமேல் வரப்போற இந்திய டீலிமிட்டேஷன் அத்தனைக்கும் இதையும் அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வரணும். இனிமே பாப்புலேஷனே எடுக்க மாட்டோம் அப்படின மாதிரி. இனிமேல் வரக்கூடிய எந்த
டீலிமிட்டேஷனுக்கும் பாப்புலேஷன் will not be considered. இப்ப நீங்க 816க்கு எப்படி நீங்க 50% எல்லாத்துக்கும் சமமா அதிகப்படுத்துறீங்களோ இல்ல அப்படி நாளைக்கு உதாரணத்துக்கு 2030 அப்படி ஃபாரெவர் ஒரு ப்ராமிஸ் கொடுக்க முடியுமா நந்தகுமார் சார்? ஏன்னா நம்ம வந்து பாப்புலேஷன் படின்னு நம்ம 60s 70sல வச்சிருந்தோம். ஆனா பாப்புலேஷன் இப்படி ஸ்கியூடா மாறும், வடக்குல வந்து ஏறும் தெற்குல குறையும்னு யாரும் எதிர்பார்க்கல. நம்மளோட டெமோகிராஃபி இப்படி மாறினதோட விளைவு தான் நம்ம இப்ப இப்படி பேசுறோம். நாளைக்கு இதே டெமோகிராஃபி தெற்குல கூடவும் வடக்குல குறைவும் ஆகலாம் இன்னொரு 50 வருஷம் கழிச்சு. So how can you give it today in writing? இல்ல அதத்தான் நான் சொல்ல வரேன். இன்னைக்கு நீங்க கொண்டு வர்றது வந்து கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட். எத்தனையோ அமெண்ட்மெண்ட் நம்ம பண்ணிருக்கிறோம். இன்னைக்கு வந்து இல்லாத ஒரு அமெண்ட்மெண்ட்டை தான் அன்னைக்கு இந்திரா காந்தி அம்மையார் 76ல 25 வருஷம் ஃப்ரீஸ்னு சொன்னாங்க. வாஜ்பாய் அவர்கள் வந்து மறுபடியும் 25 வருஷம் தூக்கி போட்டாங்க. அப்போ இந்த அமெண்ட்மெண்ட்லயே இந்த பாயிண்ட்டையும் வந்து மத்திய அரசாங்கம் ஓபனா கொண்டு வரலாம், ஆனஸ்டா கொண்டு வரலாம். இப்ப நாங்க 50% கொடுக்கறது மட்டும் இல்ல, இனிமேல் எப்ப டீலிமிட்டேஷன் நடந்தாலும் பாப்புலேஷன் அடிப்படையில இதை செய்ய மாட்டாங்கிற அமெண்ட்மெண்ட்டை தாராளமா கொண்டு வரலாம். ஏன்னா இது வந்து நீங்க 2/3 மெஜாரிட்டியில கொண்டு வர போறீங்க, சிம்பிள் மெஜாரிட்டி கிடையாது, ஸ்பெஷல் மெஜாரிட்டியில கொண்டு வரணும். அப்போ இந்த ரெக்கமெண்டேஷனை திமுக தெரியலையா, திமுகக்கு இல்ல தெரிஞ்சே குடுக்கலையாங்கிறதா நம்மளுடைய கேள்வியா இருக்கு. அதனாலதான் எனக்கு இருவேறுபட்ட கருத்துக்கள் இந்த ரெசல்யூஷன்ல இருக்கு நான் சொன்னேன். ஓகே ஓகே திரு சுப்ரத்தம் குறுக்கிட. திமுகவுக்கு தெரியாத விஷயமே எதுவும் கிடையாதுங்க. இப்போ வந்து நம்ம இந்த ஃப்ரீஸ் பண்றதுல ஒரு பெரிய ஆபத்து இருக்குங்க. 1976ல 42nd அமெண்ட்மென்ட் படி 25 ஃப்ரீஸ் பண்ணனும்னு நீங்க 2 வருஷம் முன்னாடி கேட்கல, ஒரு வருஷம் முன்னாடி கேட்கல? என்னமா ஃப்ரீஸ் பண்ணனும்னு நீங்க கேட்கல? இல்ல ஃப்ரீஸ் பண்ணனும்னு கேட்டது என்னன்னா ஃப்ரீ கேட்டாங்கல்ல? எப்ப ஃப்ரீஸ் பண்ணனும் நாங்க எப்பவுமே கேட்கல. 543ல தான் நிக்கணும்னு தான் நீங்க கேட்டிட்டு இருந்தீங்க. நாங்க 7.18 குறைய கூடாது. அது நீங்க இப்ப சொல்றீங்க. அப்ப அன்னைக்கு நாங்க வந்து டிராஃப்ட் ரெசல்யூஷன் தீ வச்சு கொடுத்தன. அவர் அன்னை கூட ஒரு வார்த்தை சொன்னாரு. அந்த மசோதாவை வந்து அறிமுகப்படுத்தாதே குதிச்சாங்கன்னு. அந்த மசோதா கை அதனால் தான் அன்றைக்கு எங்கள் தலைவரே தீ வைத்துக் கொள்கிறார். அது மட்டுமல்ல, இந்த அந்த அநீதியை தடுத்த பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உண்டு. அன்றைக்கு வந்து அந்த மசோதா நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தி போறப்ப சட்டமன்ற தேர்தல் அனைத்து எம்பிக்களையும் போய் அனுப்பி வைத்து அதை தோற்கடித்த பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உண்டு. இதில் என்ன ஃப்ரீஸ் பண்றதுல என்ன சட்ட சிக்கல்னாமா, இப்போ வந்து வாஜ்பாய் கொண்டு வந்த 84th அமெண்ட்மெண்ட் படி 2026ஓட அந்த அமெண்ட்மெண்டோட காலகட்டம் முடியுது. சோ நம்ம வந்து இதை வந்து அப்படியே விட்டுட்டோம்னா, சரிங்களா, லேப்ஸ் ஆக விட்டுட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா it will come into force. உங்களுக்கு what will come into force? மத்திய அரசு சொல்லுதுங்களே, உங்களுக்கு மக்கள் தொகை 20 மக்கள் தொகை வந்துரும் 2026 மக்கள் தொகையின் அடிப்படையில் ஆட்டோமேட்டிக்கா வந்துருமா? சட்டம் சோ அத மாத்தி நம்ம வேற ஒரு அமெண்ட்மென்ட் போட வேண்டியிருக்கு. எஸ், அதனால தான் நம்ம ஃப்ரீஸ் பண்ணா கூட இல்ல நந்தகுமார் சார் சொல்ற மாதிரி 26ல குடுக்குற மாதிரி கொடுத்து 36ல வாங்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அதுக்கு நீங்க டிராஃப்ட் பில் வர்றப்ப நம்ம அதை பாப்போம்ல. உங்களுக்கு அதுக்கு என்ன கேரண்டி கொடுத்தாங்க? சட்டம் அத பத்தி நீங்க பேசவே மாட்டீங்களா? அம்மா வரட்டுமா, என்னமா அவர் சொன்ன மாதிரி let the draft bill come into our hands ma, then we will decide. அதோட கண்டென்ட்ஸை பார்த்துட்டு அதுல என்னென்ன ஆபத்து நாங்க விட்டுருவோமா அவ்வளவு சீக்கிரம் அறிமுகப்படுத்துறதவே நாங்க வந்து சம்பட்டி அடி கொடுத்து இப்போ கொடுத்துட்டு கொஞ்ச நாள்ல புடுங்கிடுவாங்கன்றது நகைச்சுவையானது. ஒரு மெக்கானிசம் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சுன்னா 71ல 25 இயர்ஸ், அதுக்கப்புறம் 25 இயர்ஸ் ஃப்ரீஸ்டு. இப்போ இந்த 50% கொடுக்கறதுன்றது வந்து நாட் பேஸ்ட் ஆன் பாப்புலேஷன், சரி, நாட் பேஸ்ட் ஆன் பாப்புலேஷன், ரைட்டா? அப்படி இருக்கும்போது 50% கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், 7:1 விட்டுருங்க, 50% கொடுக்குறாங்க அப்படின்னா 7:1 தான் பாப்புலேஷன். 50% கொடுக்குறாங்கன்னா இதுக்கு மேல டீலிமிட்டேஷன் எதுவுமே பாப்புலேஷன் பேஸ் பண்ணி வராது சார். தட் இஸ் யுவர் அசம்ப்ஷன். அப்படி ஆமா. இன்னைக்கு சார் நாங்க நேத்திக்கு நீங்க பாப்புலேஷன் படி பண்ணிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு 50% சொல்றீங்க, நாளைக்கு திருப்பி பாப்புலேஷன் படின்னு போய் நிப்பீங்க. நீங்க எப்ப வேணா எதை வேணா மாத்துவீங்க சார். பாப்புலேஷன் வந்து 1977 இல்ல சார், அது உங்க நிலைப்பாடு, அது உங்க நிலைப்பாடு. நம்ம இங்க பாசிபிலிட்டிஸை பேசுறோம். இல்ல சார், 71 பாப்புலேஷன்ங்கிறது ஒரு பாயிண்ட், ஓகேவா? 2011 பாப்புலேஷன் வரணும்னு ஒரு குரூப் பேசினாங்க, அதை தான் இப்போ தமிழ்நாட்டில் எதிர்க்கிறோம், சரிங்களா? அப்போது 2011 பாப்புலேஷன், அப்புறம் ஃபைனலாக என்ன சொல்கிறாங்க, சரி பாப்புலேஷனே வேண்டாம்,
50% இன்க்ரீஸ்னு சொல்றாங்க. இப்போ 36ல 10 வருஷம் கழிச்சு திரும்ப இந்த விவாதம் வரும்போது வாங்க 26 பாப்புலேஷன்ல பண்ணுவோம் அப்படின்னு ஒரு குரூப் சொல்லும். அது நடந்தாலும் நடக்கும். ஆமா, இன்னைக்கு ஃபைட் தெரியாது. இன்னைக்கு ஃபைட் பண்றத நாங்க அன்னைக்கு மலிங்கி போயிருமா? இல்ல மேடம், இந்த மலிங்கிருமா? அதாவது அரசியல்ல எப்பவுமே ஒரு இஷ்யூ வரும்போதுதான் காங்கிரஸ்காரன் லாங்குவேஜ்ல சொல்லணும்னா we will cross the bridge when it comes. அப்பதான் அதான் அரசியல். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.